தமிழர்களே தமிழர்களே திராவிடர்களே தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம கோபாலபுரத்தை அறிவாலயத்தை நம்ம திமுக உடன்பிறப்புகளை சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த சனி பகவான். ஏன், என்ன நடந்தது, எதற்காக அப்படின்றத நாம் பார்க்கலாமா? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஆடிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்களா? எல்லாரும் ஒரே கலரில் சட்டைங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம். அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ஒரு கட்சி மீட்டிங் போகிறீங்க அப்படின்னா தான் வீட்டில் என்ன இருக்கோ அந்த ட்ரெஸ் தானே போட்டு போவோம். அது எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மு, கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லி? இதே இளம் வயதுடைய பெண்களுக்கு இந்த கருப்பு சிவப்பு அதில் டிஷர்ட்டும் ஃபேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதே பெரிய பெண்களாக இருந்தால், மகளிராக இருந்தால் அவங்களுக்கு சேரீ கொடுத்துருக்காங்க கருப்பு சிகப்பில். இதில் என்ன அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ்ஸு. இப்போது ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தா கருப்பு கலரில் போட்டிருப்பாங்க, இல்லை ப்ளூ கலரில் போட்டிருப்பாங்க. ஆதிபரா சக்தி, அதாவது ஓம் சக்திக்கு மாலை போட்டிருந்தா அவங்க சிவப்பு கலரில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மாலை போட்டிருந்தா, அதாவது முருகனுக்கு இப்போ மாலை போட்டிருந்தாங்கன்னா அவங்க பச்சை கலரில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அது கடவுளுக்காக நம்ம போடுறது. மற்றபடி ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை கல்லூரிகளுக்கு போகும்போது அந்த ஸ்கூல்லையோ இல்லை கல்லூரிகளிலோ கொடுக்கக்கூடிய, இல்லைனா அவங்க என்ன யூனிஃபார்ம் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை காசு கொடுத்து நம்ம கடைகளில் போய் வாங்குவோம். ஆனால் இவங்க ஒரே மாதிரியே ட்ரெஸ்ஸை ஒரு நாளைக்கு முன்பாக எப்படி போய் வாங்கியிருக்க முடியும்? யாராவது திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாராவது காசு கொடுத்து இந்த கலரில் ட்ரெஸ் வாங்குவீங்களா, போடுவீங்களா? இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக காரங்க முன்னாடி கூட்டத்துக்கு ஆண்களை கூப்பிட்டா என்ன கொடுப்பாங்க? கோட்டரும் கோழி பிரியாணியும் 200 ரூபாயுமா? இப்போ பெண்களை வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்றாங்க. எப்படியோ வெல்லும் திராவிட பெண்கள்னு வைக்காமல் விட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா, தமிழ் பெண்கள்னு வச்சுட்டு ஆடிட்டு இருந்தவங்களாம் பார்த்தா இவங்க சொல்கிற பாஷையில் பார்த்தா வடக்கன்ஸ் போல். இப்போ இது வெல்லும் தமிழ் பெண்களா இல்லை வெல்லும் வடமாநில பெண்களா? இவங்க யாருக்கான நிகழ்ச்சி வச்சிட்டு இருக்காங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதில் என்ன அப்படின்னா, ஆண்களாக இருந்தால் அவங்களோட ஃபார்முலா வேறு, பெண்களுக்கான ஃபார்முலா இது. ட்ரெஸ்ஸு கொடுத்துருவாங்க, அதாவது அந்த மாநாட்டுக்கு கலந்துக்கிற வரக்கூடிய பெண்களுக்கான காஸ்டியூம் கொடுத்துருவாங்க. வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது. அந்த மாநாட்டில் வந்தவங்கலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சேனல்களில் இதில் கலந்துக்கிட்ட பெண்கள்லாம் பேசின வீடியோ இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்துருப்பீங்க. அதில் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, எல்லாம் மயங்கி விழுந்துட்டுருக்காங்க, அந்த பேச்செல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்னொரு பெண் கொஞ்சம் நேரம் கழித்து பேசியிருப்பாங்க, இது விஜய் கட்சி மாதிரி கிடையாது, தூக்கி போட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் பையில் போட்டு கொடுத்துட்டாங்க. அதில் என்னென்னா ஹாட் பாக்ஸு, அதுக்குள்ளே பிரியாணி, வாட்டர் பாட்டிலு, மிக்சரு இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அது கூட சேர்த்து 500 ரூபா. அவங்க சொல்ல இந்த ட்ரெஸ்ஸு அவங்க தான் கொடுத்தது, இதெல்லாம் அவங்க சொல்ல. ஆமாங்க, யாராவது இந்த பெண்களில் ஒருத்தர் கூட நான் காசு வாங்கலை, இந்த சீலை நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன், இந்த டிஷர்ட்டும், இந்த சிவப்பு கலர் டிஷர்ட்டும், இந்த கருப்பு கலர் பேண்ட்டும் நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்களா? சரி, இவங்க வாகனமாவது காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணுனதா இந்த திமுக? இல்லை, ஆட்சியில் இருக்கவும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு போகக்கூடிய அந்த அரசு பேருந்துகளை அதிகப்படியாக இதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அரசு பேருந்துலேயே திமுக கட்சி கொடியை கட்டிட்டு போகிறாங்க. 1-2 பஸ் இல்லை, கிட்டத்தட்ட 300 பேருந்துகளுக்கு மேலாக இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அன்றாடம் போயிட்டு வரவங்களுக்கு பஸ் இல்லாமல், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த மாநாடு நடத்தினதுனால திமுகவுக்கு ஏதாவது புரோஜனமானா ஒரு புரோஜனமும் இல்லை. அவங்க சொல்லிக்கலாம் இவ்வளோ பெண்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு. அதில் எவ்வளவு வடமாநில பெண்கள், எவ்வளவு பெண்கள் நீங்கள் காசு கொடுக்காம நான் ஸ்டாலின் ஐயாவை பார்க்கணும், அவருடைய அந்த தமிழ் சொற்பொழிவை, பீரங்கி மாதிரியான செதுக்கி பேசக்கூடிய அவருடைய பேச்சை நான் காதால் கேட்கணும், என் காதில் அந்த தேனாரும் பாலாரும் பாயணும்னு ஆசைப்பட்டு எத்தனை பெண்கள் வந்திருப்பாங்க? இவங்க முன்னாடி என்ன பண்ணாங்க? பெண்களோட ஓட்டை வாங்கிறதுக்கு கவருவதற்காக இலவச டிவி கொடுத்தாங்க.
அதற்கு பின்பாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மாநாடு நடத்தி அந்த மாநாடு நடத்துகிறோன்னு சொல்லி அவங்க கூப்பிடுறதுக்கு சேலை, இந்த மாதிரி 500 ரூபா காசு, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் இதர நொறுக்கு தீனிகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் யாரோட அப்பங்காசு? இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு, திமுகனாவே அடையாளமே அங்கே கருப்பு தான் சொல்கிறாங்களே, அந்த கருப்பையே எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலுக்கு முன்பாகவே ஸ்டாலின் அவர்கள் மாற்றினாலும் மாற்றி விடுவார். ஏன் அப்படின்னா தமிழகத்தில் அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இவர் கலந்து கொள்ளக்கூடிய மற்ற மாநாடுகள், ஏதாவது நிகழ்ச்சிகள்லாம் கருப்புகளை துப்பட்டாவே போட்டுட்டு போகக்கூடாதுன்றாரு. எங்கேயுமே ஒரு கருப்பு கொடி எதிர்ப்பாக காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து போய் காவல்துறையை வச்சு யாராவது கருப்பு கலர் துப்பட்டா போட்டு போகிறாங்களா, பேகுள்ளையே அதை வச்சுட்டு போகிறாங்களா, அதெல்லாம் பிடிங்கி போடுங்க, நுழைவு வாயிலேயே பிடிங்கி போட்டுறாங்க. அந்த மாதிரி இப்போது ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய வழியில் தமிழக விவசாயிகள் கருப்பொடி காட்டலான்னு முற்படும் போதே திமுக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதை பாருங்க. டெல்டா நாயகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கரும்பு தோட்டத்துக்குள்ள சிவப்பு கம்பளம் விரித்து நடக்கக்கூடியவர், வயலுக்குள்ளே போகும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது 10 பேர், இவர் பேசுகிறதுக்கு துணை நடிகர்கள் 4 பேர்னு வச்சுக்கிட்டு போகக்கூடிய இவருக்கு அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள் பாருங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியார் சர்க்கரை ஆலையில் விவசாயிகள் பெயரில் மோசடியாக வாங்கிய வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், ஆலை நிர்வாகத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் போன்ற தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான தேர்தல் வாக்குறுதி எண் 57ஐ நிறைவேற்றிட வலியுறுத்தி இன்று கும்பகோணம் சென்ற தமிழக முதல்வருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பங்குடி சுங்கச்சாவடி அருகே கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகளை திமுக அரசு அடக்குமுறையை கையாண்டு கைது செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கின்றேன். 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், இனிமே எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நாங்கள் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லியிருந்தாரு? ஆட்சிக்கு 2 வருஷத்துலேயே சொல்லிட்டாங்க 99% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ பாருங்கள், ஆட்சியை முடிய போது 2026 தேர்தலே வரப்போகுது. இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் 57வது வாக்குறுதியை இன்னும் திமுக நிறைவேற்றவில்லை. விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியவே நிறைவேற்றவில்லை. அவங்க அதை நிறைவேற்ற வேண்டும் என கூறி போராட்டத்தை நடத்த கருப்பு கொடியை காட்ட முற்படும் போதே அவங்க கைது செய்யப்பட்டுள்ளனர். நான் டெல்டாக்காரன், விவசாயிகள் நண்பன் சொல்லிட்டு விவசாயவே கைது செய்வது இதற்கு முன்பாக பார்த்துருந்தோம். விவசாயிகள் மேலேயே குண்டர் சட்டம் போட்டது இந்த திமுக காவல்துறை தான் பார்த்துருக்கோம். அடுத்ததாக டெல்டாக்காரன் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டி கொண்ட முதல்வர் திரு MK ஸ்டாலின் விவசாயிகள் பற்றி அக்கறையோ சிந்தனையோ இல்லாமல் இருப்பது ஏன்? நெல் கரும்பு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருப்பது, தங்கள் நிலங்களை காக்க போராடிய திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவது என இந்த 60 மாதங்களில் விவசாயிகளுக்கு துரோகம் மட்டுமே செய்து வரும் திமுக அரசு ஆட்சி முடியும் தருணத்திலும் அதையே தொடர்கிறது. ஆட்சி முடியும் தருணத்திலும் காட்சி மாறவில்லை அப்படின்றதை இவர் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து 1000 நாட்களுக்கு மேலாக தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற போராடி வரும் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்து இந்த பிரச்சனை தொடர்பாக விவசாயிகள் மீது எந்த வழக்கும் தொடரக்கூடாது என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். ஒரு விவசாயி தங்களுடைய உரிமைக்காக கூட குரல் கொடுக்க முடியாத, போராட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த திமுக அரசாங்கத்தில் இருக்கு. இதுதான் திராவிட மாடல். எங்களுடைய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது இதை விட பயங்கரமாக இருக்கும். திராவிட மாடல் 2.0 எங்களுடைய சாதனையே மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் அப்படின்னாரு. இதுதான் இவங்களோட சாதனை. விவசாயிகளை கைது செய்யறது, குண்டர் சட்டம் போடுறது, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பது, 57வது வாக்குறுதியவே நிறைவேற்றாத ஒரு அரசாங்கம் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் இவங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? தினமலரும்
சாணக்கியாவும் சேர்ந்து நடத்தின கருத்து கணிப்புல என்ன வெளியாகி இருக்கு தெரியுங்களா? திமுக அரசின் செயல்பாடு 48% மோசம்னு மக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளும் 48% மோசம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. இன்னொன்று, உதயநிதி அவர்களின் செயல்பாடு 51% மோசம் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கும் கூடுதலா மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு, அமைதி பூங்காவா இருக்குன்னு ஆளுநருக்குலாம் எழுதி கொடுத்தாரு. அவரெல்லாம் படிக்க முடியாது, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார்ல. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு வெறும் 17% மக்களே ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. 17% தான். ஆனால் இவங்க எந்த நம்பிக்கையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறாங்கன்னு புரியல. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்காவது புரியுதா? உங்கள் ஆட்சி மோசமாக இருக்குது, 48% உங்களோட மகன் உங்களையே முந்திட்டாரு. அதாவது அப்பா 8 அடி பஞ்சா புள்ள 16 அடி பாயுன்ற கதையா? உங்கள் பையன், நீங்கள் 48% தான் செயல்பாடு மோசம், 48% தான் இல்லை, 48% மோசம். உங்கள் பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 51% அவரோட செயல்பாடு மோசம் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. இதெல்லாம் கோபாலபுரத்துக்கு பார்க்கும்போது கடுகடுன்னு சிடுசிடுன்னு இருக்குமா இல்லையா? இருக்கும்ல. இவங்களோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஞானசேகரன் யார், தெய்வ செயல் யார், அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியும். பீகாரில் இருந்து வந்த ஒரு குடும்பத்துக்கு என்ன நடந்தது, ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்குங்க. என்ன நடந்தது தெரியுங்களா? சொல்கிறேன் கேளுங்க. பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பம் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு சிங்கார சென்னையில் என்ன நடந்தது தெரியுங்களா? 26ஆம் தேதி நடந்திருக்கு இந்த சம்பவம். பீகாரை சேர்ந்த 24 வயது இளைஞர் தனது மனைவி மற்றும் 2 வயது ஆண் குழந்தையுடன் வேலை தேடி சென்னை வந்த நிலையில் சென்னை தரமணியில் உள்ள மத்திய பாலிடெக்னிக் கல்லூரியில் காவலாளியாக வேலைக்கு சேர்ந்துள்ளார். வேலைக்கு எடுத்த நிலையில் பீகார் இளைஞர் மனைவி மற்றும் 2 வயது குழந்தையுடன் மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் வசித்து வந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு குடியிருப்பில் தனியாக இருந்த பீகார் இளைஞரின் மனைவியிடம் மர்ம நபர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அவரது மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த பீகார் இளைஞரை மர்ம நபர்கள் தாக்கியதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. பீகார் இளைஞரை தாக்கிவிட்டு அவரது மனைவியை மர்ம நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல். பாலியல் வன்கொடுமையை தடுக்க முயன்ற பீகார் இளைஞரை மர்ம நபர்கள் அடித்தே கொலை செய்துள்ளனர். பீகார் இளைஞரை கொலை செய்துவிட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அவரது மனைவியையும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர். தாய் தந்தையை இழந்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்த அவர்களின் 2 வயது ஆண் குழந்தையையும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர். கொலை செய்துவிட்டு பீகார் இளைஞரின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி அடையாறு இந்திரா நகர் ஆற்றங்கரையோரம் வீசியுள்ளனர். பீகார் இளைஞரின் குழந்தை சடலத்தையும் அடையாறு ஆற்றங்கரையோரம் வீசிவிட்டு மர்ம நபர்கள் தப்பியுள்ளனர். கொலையான பீகார் இளைஞர் மற்றும் அவரது குழந்தை சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் மனைவியின் உடல் தேடப்பட்டு வருகிறது. என்ன நடந்தது? இந்த சம்பவம் தொடர்பாக சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், விகாஸ் உள்பட பீகாரை சார்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பெண்களுக்கு, வடமாநிலத்தவருக்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது? நமக்கே பாதுகாப்பு இல்லை. இது தொடர்பாக, இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் குரல் கொடுப்பாங்களா? என்ன நடக்கும்னு தெரியல. இதில் என்ன நடக்குது, இதில் என்ன அப்படின்னா, இதில் தவறு செஞ்ச நபர்களும் பீகாரை சார்ந்த நபர்கள் தான் செய்திகள் வருகிறது. உண்மை என்னன்றது இன்னும் சில நாட்களில் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, யார் அந்த சார், யார் அந்த அதிகாரி, யார் அந்த தம்பி, வேங்க வயலில் யார் அந்த மலம் கலந்தது,
இந்த மாதிரியான கேள்விகளுக்கு திமுக ஆட்சியில் இன்ன வரைக்கும் பதில் கிடைக்கல. இதுக்காவது பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். 2026 தேர்தலில் மக்களே நமக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த விடியல் ஆட்சிக்கு முடிவு வரணும். நமக்கே தோணணுங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், காசு கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டோம், காசு கொடுத்தாலும் உங்கள் கூட்டத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். நம்ம குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லையா? நாம் முதல்ல பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லையா? சம்பாதிக்கணுமா இல்லையா? சேர்த்து வைக்கணுமா இல்லையா? எல்லாத்துலேயும் விலைவாசி ஏற்றி விட்டு குறைப்பேன்னு சொல்லிட்டு எதையும் குறைக்காமல் இருக்கிறாங்க. இப்படிலாம் போயிட்டு இருந்ததுன்னா தமிழக மக்களே இவங்க வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு தெரியாது, பார்த்து இருந்துக்கோங்க. உனக்கு என்னப்பா, உனக்கு பிடிக்கலன்னா வேற கட்சிக்கு போட்டுற வேண்டியதான்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாலும் அவர் எனக்கும் தானே தமிழக முதல்வர் இல்லையா? அவர் எது அறிவித்தாலும் அது என்னையும் தானே பாதிக்கும், அவர் என்ன பண்ணாலும் என்னையும் தானே பாதிக்கும். மக்களே, நான் போடுற ஒரு ஓட்டில் என்ன மாறிட போகுதுன்னு நினைக்காதீங்க. சிறுதுளி பெருவெள்ளம், ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம். ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. ஆட்சி மாறணும்னு நினச்சிக்கிட்டு ரூம்லேயே உட்காந்துருக்காதீங்க. தேர்தல் வர நேரத்தில், தேர்தல் அன்று இன்றைக்கி லீவு கிடச்சிச்சின்னு சொல்லி சுற்றுலா போகாதீங்க. சுற்றுலா போனீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு சிறை தான். பார்த்துக்கோங்க, சூதானமாக நடந்துக்கோங்க.